ஜெய் சாயிராம். எப்பொழுதுமே யாரையும் திருப்திப்படுத்த வேண்டும் என்று முயற்சி செய்யாமல் இருக்கலாம். நமக்கு கிடைக்கும் வாழ்க்கையை திருப்தியாக வாழ முயற்சி செய்தாலே போதும், எல்லாமே திருப்திகரமாகவே நடக்கும். ஜெய் சாயிராம். ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் அன்பு பிள்ளையே, எல்லோரையும் திருப்திப்படுத்தி வாழ்வது என்பது கடவுளால் கூட இயலாத ஒன்று. ஆம் என் குழந்தையே, எல்லோரையும் திருப்திப்படுத்த வேண்டும் என்று மட்டும் நினைக்காதே. அதை செய்துவிட முடியும் என்று எப்பொழுதும் நினைத்து விடாதே. யோசித்து கூட பார்க்காதே. உன்னோடு இருக்கும் எல்லோரும் உன்னை முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் எதிர்பார்க்காதே. அனைவரும் உன்னை புரிந்து கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்க்காதே. ஏன் தெரியுமா என் பிள்ளையே? உன்னை சுற்றியுள்ள எல்லோரையுமே நீ முழுவதுமாக புரிந்து கொள்வதுமில்லை, அதை பற்றி சிந்திப்பதும் இல்லை. இதை உணர்ந்து கொள்கிறாயா? புரிந்து கொள்கிறாயா என் பிள்ளையே? எல்லோரும் புரிந்து கொள்வது என்பதும் சாத்தியமே அல்ல என்பதுதான் உண்மையிலும் உண்மை. நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கவில்லையே என்று ஏங்கி தவிப்பதை நிறுத்திவிட்டு, ஏங்கிக் கொண்டே இருப்பதை நிறுத்திவிட்டு, உன்னுடைய ஆசைகளை குறைத்து கொள்ளும் மனப்பக்குவத்தை வளர்த்து கொள்ள பழகிக்கொள். ஆசைகள் இல்லா மனம்தான் நிம்மதியான வாழ்க்கைக்கு ஒரே வழி என்பதை எப்பொழுதுதான் புரிந்து கொள்ளப் போகிறாய்? சிற்பி என்பவன் செதுக்கத் தெரிந்தவன் மட்டுமல்ல என் பிரியமே, தேவையற்றதை ஒதுக்கவும் தெரிந்தவன் என்பதுதான் சிறந்த சிற்பி. அழகான சிற்பத்தை செதுக்கத் தெரிந்த சிற்பியைப் போல, அந்த சிற்பியைப் போல உன்னுடைய வாழ்வை அழகாக மகிழ்ச்சியாக வாழ சில தேவையற்ற பிரச்சனைகளையும் உறவுகளையும் நிகழ்வுகளையும் ஒதுக்கவும் உனக்கு தெரிந்து கொள்ள வேண்டும். அதை தெரிந்து வைத்து கொள்ளவும் பழகிக்கொள். எதற்கெடுத்தாலும் உன்னோடு இருப்பவர்கள் மீது கோபப்பட்டு கொண்டே இருக்காதே என் பிரியமே. உனக்கு நீயே எதிரியாக திரும்பும் ஆயுதம் உன்னுடைய கோபம்தான். ஆம் என் குழந்தா, உன்னுடைய கோபம்தான். சிலர் உன் மீது செலுத்தும் அன்பு உனக்கு வேடிக்கையாக கூட தெரியலாம். ஆனால் அவர்களின் வேடிக்கைத்தனத்திலும் ஒரு காரணம் இருக்கத்தான் செய்கிறது. யாருடைய அன்பையும் எளிதாக கடந்து சென்றுவிட முடியாது, அப்படி செல்லவும் முடியாது. எனவே யாருடைய அன்பையும் உதாசீனம் மட்டும் செய்து விடாதே என் பிரியமே. கடைசியில் நீ யாருமற்ற, யாருமே இல்லாமல் தனிமையில் கழிக்க வேண்டிய வரும் வாழ்க்கையும் வரும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. என் அன்பு பிரியமே, உன்னுடைய தவறுகளை சுட்டி காட்ட தெரியாதவர்களுக்கு, அதை கண்டிக்க தெரியாதவர்களுக்கு உன் மீது கருணையும் காட்ட தெரியாது என்பதை புரிந்து கொள். நீ துன்பப்படுவதையும் கஷ்டப்படுவதையும் கண்டு உன்னை சுற்றி இருப்பவர்கள், நீ வேண்டாம் என்று ஒதுங்கி சென்றவர்கள் ரசிப்பார்களே தவிர, யாரும் உதவி செய்யவோ ஆறுதல் சொல்லவோ உன்னை நெருங்கக்கூட மாட்டார்கள். இதுதான் உலகம். என் அன்பு பிள்ளையே, பிரச்சனையில் இருக்கும் பொழுது ஒருவனுக்கு என்ன வேண்டும் என்று கேட்பவர்களை விட, என்ன வேண்டும் என்று கேட்பவர்களை விட அவர்களுக்கு இதுவும் வேண்டும் இன்னமும் வேண்டும் என்று நினைப்பவர்கள்தான் என்று அதிகமான பேர் உன்னை சுற்றி இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள். மற்றவர்களுடைய அன்பை பெறுவதில் நீ ஜெயித்து விட்டால் உன்னுடைய வாழ்வையே ஜெயித்து விடலாம் என் பிள்ளையே. ஒருவேளை நீ தோற்று போய்விட்டால் அதற்காகவும் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை என் பிரியமே. ஒருவரின் அன்பை பெறுவதில் நீ தோற்றுவிட்டால் என்ன? அதனால் என்னவாகிவிடப் போகிறது? இந்த உலகையே உன்னால் மிக சுலபமாக வென்று காட்ட முடியும். மற்றவர்களுடைய அன்பை பெறுவதில் தோற்றுவிட்டோம் என்பதற்காக அதற்காக உன்னுடைய வாழ்க்கையே முடிந்துவிட்டது என்று எண்ணி விடாதே, எண்ணி வருந்தாதே எப்பொழுதும் எந்த நொடியும். நல்லவர்களின் மனம் நடுங்கும்படி எந்த ஒரு செயலையும் செய்ய நினைக்காதே என் பிரியமே.
எப்பொழுதுமே அந்த ஒரு நினைப்பு உன் மனதில் இல்லாத மாதிரி பார்த்துக்கொள். ஆம் என் குழந்தா, யாருக்கும் தீங்கு செய்து விடாதே. உனக்கு தீமை செய்தவர்களுக்கு நிச்சயமான ஒரு தண்டனை உண்டு. அதற்கு அந்த காலமே வழிவகுக்கும். ஆம் என் குழந்தா, மனதில் பட்டதையெல்லாம் பேசிவிட்டால் மனதோடு ஒட்டுவதில்லை பல உறவுகள். இதை எப்பொழுதுதான் புரிந்து கொள்ளப் போகிறாய்? எனவே பேசும் பொழுது கவனமாக பேச கற்றுக்கொள். ஏமாற்றுபவர்கள் தொடர்ந்து ஏமாற்றிக்கொண்டே இருக்க முடியாது. காலம் சிலரின் முகத்திரைகளை கட்டாயமாக கிழித்து காட்டும். அதுவரை பொறுமையாக காத்திரு. உனக்கு துணையாக உன்னப்பா நான் உன்னோடு இருந்து கொண்டிருக்கும் பொழுது எதற்குமே நீ பயப்படவோ வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நான் தான் உன்னோடு இருந்து கொண்டிருக்கிறேனே, பின் எதற்காக இவ்வளவு வேதனைப்படுகிறாய், மன வருத்தப்படுகிறாய்? நம் சாயப்பா நம்மோடு தான் இருக்கிறார் என்ற எண்ணம் மட்டுமே போதும். உன்னை சந்தோஷமாகவும் மன நிறைவாகவும் வாழ வைப்பேன் உன் சாயிநாதர். அந்த நம்பிக்கையை மட்டும் எப்பொழுதும் இழந்து விடாதே. மனிதர்களை தவிர மற்ற உயிரினங்கள் எதுவுமே உனக்கு துரோகம் செய்வதே இல்லை. துரோகம் நினைப்பது கூட கிடையாது. காரணம், அவைகளுக்கு பணம் தேவைப்படுவதே இல்லை. அது ஒன்றை மட்டும் உன் மனதில் விதைக்க கற்றுக்கொள். என் அன்பு பிள்ளையே, நீ ஒரு சிலரிடம் எவ்வளவுதான் நெருக்கமாக பழகினாலும், நெருக்கமாக இருந்தாலும், நீ ஒரு சிலரிடம் எவ்வளவுதான் அன்பாக இருந்தாலும், நீ அவர்களுக்கு யாரோ ஒருவர்தான் என்பதை சில நேரங்களில் அவர்கள் நிரூபித்து காட்டு விடுகிறார்கள். அழுகையும் சரி, சோகமும் சரி, உன்னை ஏமாற்றியவர்களுக்காக அதை கொஞ்சமும் வீணடித்து விடாதே என் பிரியமே. ஏமாற்றியவர்களையும் விட்டு போனவர்களையும் நினைத்து வருந்துவதில் ஒரு பயனுமே இல்லை. வீசுகின்ற வாசனையை பொறுத்துதான் மலர்களே மதிக்கப்படுகின்றது. அதே போல பேசுகின்ற வார்த்தைகளை பொறுத்துதான் மனிதர்களும் மதிக்கப்படுவார்கள் என்பதே நிதர்சனமான உண்மை. எனவே எப்பொழுதுமே பேசும் பொழுது நிதானமாக சிந்தித்து பேச பழகு. உன்னுடைய வார்த்தைகளில் அதீத கவனம் தேவை. எப்பொழுதுமே கவனமாக இரு. உனக்கு துணையாக நான் எப்பொழுதும் உனக்காக இங்கு வேலை செய்து கொண்டே இருக்கிறேன். ஆம் என் குழந்தா, உன் சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை எதற்குமே நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்லைதானே. நிதானமாக செயல்படு. ஒவ்வொரு முயற்சியிலும் ஒவ்வொரு நிகழ்வுகளையும் மற்றவர்களோடு உன்னை ஒப்பிட்டு பார்க்காதே. மற்றவர்களோடு உன்னை ஒப்பிட்டு பார்த்து வீணாக கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உனக்கு துணையாக பக்கபலமாக நான் இருந்து உனக்கான அத்தனை முயற்சிகளிலும் நான் உன்னை வெற்றியடைய வைப்பேன். நீ பட்ட கஷ்டங்களிலிருந்து உன்னை மீட்டெடுத்து உன்னை நல்வழியில் வாழ வைப்பதற்காகவே உன் சாயப்பா உன்னை தேடி வந்திருக்கிறேன். வாய்ப்பு ஒரு முறைதான் வரும். அந்த வாய்ப்பை மிக சரியாக பயன்படுத்தி கொண்டால் நீ நினைத்ததற்கு மேலாகவே உன் வாழ்க்கையில் எல்லாம் உனக்கு சுபமாகவே நடக்கும். இத்தனை நாட்களாக போராட்டக்களமாக இருந்த என் வாழ்க்கையும் உன்னுடைய வாழ்க்கையில் எதற்காக இத்தனை நாட்களாக நீ போராடி கொண்டிருந்தையோ அந்த ஒரு போராட்டத்திற்கு ஒரு நல்ல முடிவை நான் கொடுக்கப் போகிறேன். உனக்கு என்ன தேவையோ எப்பொழுது தேவையோ அதை சரியான நேரத்தில் உனக்கு உன்னிடம் கொடுப்பதற்காகவே உன்னிடம் சேர்ப்பதற்காகவே உன் சாயப்பா உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறேன். இப்பொழுது உனக்கான நேரம் வந்திருக்கிறது. அந்த சரியான நேரத்தில் உனக்கு தேவையானதை கொடுத்து உன் முகத்தில் ஆனந்தத்தை பார்க்க நானும் ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறேன். நம் வாழ்க்கையில் நடப்பது கர்மாவினான தொல்லைகளா அல்லது விதியின் வெளிப்பாடா என்று தெரியாமல் குழம்பிக் கொண்டிருக்கும் உனக்கு உன் வாழ்க்கையில் நல்ல ஒரு முடிவு, நல்ல ஒரு வெளிச்சத்தை காண்பதற்காகவே நான் இப்பொழுது உன்னை நோக்கி வந்திருக்கிறேன். இது நாள் வரை கஷ்டத்தை மட்டுமே பார்த்து கொண்டு கஷ்டத்தை மட்டுமே அனுபவித்து கொண்டிருக்கும் உன் வாழ்க்கையால் நீ
கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்ற வேதனையில் தவித்து கொண்டிருப்பதால் தான் அந்த கஷ்டத்தின் தாக்கம் உன்னிடம் மிக அதிகமாக இருக்கிறது. ஆனால் முழுமையாக என்னிடம் தஞ்சமடைந்த உனக்கு தேவையானதை செய்து கொடுக்க வேண்டியது உன் சாயப்பாவின் கடமைதானே. உனக்காக பல புதுவிதமான மாற்றங்களை நான் உனக்கு ஏற்படுத்தப் போகிறேன். அந்த மாற்றங்களானது உன் வாழ்க்கையையே மிக அற்புதமாக மிக அழகாக மாற்றப் போகிறது. என்மேல் முழுமையாக நம்பிக்கை வைத்திருக்கும் என் பிள்ளையே, தைரியமாக இரு. நான் உனக்கு கூறுவது அத்தனையும் பலிக்கும் வார்த்தைகள். உன் சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை நீ வேதனைப்படவோ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நான் தான் உன்னோடு இருந்து கொண்டே இருக்கிறேனே. உன் கஷ்டங்களிலிருந்து முற்றிலுமாக விடுதலை பெறத்தான் போகிறாய். மிகப்பெரிய மாற்றத்தை சந்தித்து மகிழ்ச்சியாக வாழ வைக்க உன் சாயப்பா உன்னை நோக்கி வந்து கொண்டே இருக்கிறேன். இத்தனை நாட்களாக உன்னை பாடாய் படுத்திய பிரச்சனைகள் அனைத்தும் ஒரு முடிவுக்கு வரப்போகிறது. இது உனக்கான அதிர்ஷ்ட வாய்ப்பு. நழுவ விட்டு விடாதே. வாய்ப்பை மிக சரியாக சாதுரியமாக பயன்படுத்திக்கொள். உனக்கான நல்ல தீர்வு நிச்சயமாக கிடைக்கும். அதிசயம் உன் வாழ்வில் நடக்கத்தான் போகிறது. அதிர்ஷ்ட வாய்ப்பு உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறது. இனிப்பான செய்தி உனக்காக மட்டுமே. எனக்கு எதையும் செய்யவே இல்லை என்று நீ கதறி அழுத நாட்கள் முடிந்துவிட்டது என் பிள்ளையே. இனி ஆனந்தமான காலம் உன்னிடம் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும். உனக்காக காத்திருக்கிறது அந்த ஆனந்த காலம். இதுவரை ஆனந்த காலத்திற்காக நீ காத்து கொண்டிருந்தாய் அல்லவா? இதோ அந்த ஆனந்த காலமே உன்னை நோக்கி வந்து கொண்டே இருக்கிறது. நீ எதிர்நோக்கிய இடத்திலிருந்து உன் தீராத பிரச்சனைக்கு நல்ல தீர்வு கிடைக்கப் போகிறது. அமோகமான வெற்றி உன்னை தேடி வரப்போகிறது. ஆனந்த கண்ணீரோடு நீ என்னை நோக்கி வந்து நன்றி சாயிநாதரே என்று சொல்லத்தான் போகிறாய். கலங்காதே. உன் காத்திருப்பு நாட்கள் எல்லாம் முடிந்து விட்டது. என் பார்வை எப்பொழுதும் உன் மீதுதான் இருக்கிறது. என் பார்வைதான் உனக்கு பாதுகாப்பு கவசமும் கூட. எல்லாமே நன்றாகவே அமைந்திருக்கிறது. உன் வாழ்க்கை சந்தோஷமாகவே போய்கொண்டிருக்கிறது, நகர்ந்து கொண்டிருக்கிறது. வாழ்க்கையில் உனக்கு வேறென்ன வேண்டும்? நீதான் மிக மிக நன்றாக இருக்கிறாயே என்று உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் கூறும் பொழுது அதையும் கேட்டுக்கொண்டு சந்தோஷமாக இருப்பது போல எப்படி உன்னால் நடிக்க முடிகிறது? உன் மனதிற்குள் என்ன ஓட்டம் ஓடுகிறது? உன் மன குமுறல்தான் என்ன? உன் கண்ணீரின் வடிவம் என்ன? அதன் நிறம் என்ன என்பது அனைத்தையும் நான் ஆராய்ந்து கொண்டுதான் இருக்கிறேன். முன்பெல்லாம் எதற்கெடுத்தாலும் எது நடந்தாலும் வானமே இடிந்து உன் தலையில் விழும் சூழ்நிலை வந்தாலும் எதற்குமே அஞ்ச மாட்டாய். கண்ணீரை மறந்தும் கூட வெளியே வரவிடமாட்டாய். ஆனால் இப்பொழுது உன் மனவேதனையால் மற்றவர்கள் முன் சந்தோஷமாக இருப்பதை போன்று காட்டிக்கொண்டிருப்பதால் அந்த கண்ணீரின் ஆழத்தையும் அந்த கண்ணீரின் அருமையையும் இப்பொழுது நீ உணர்ந்திருக்கிறாய். பிள்ளையே, கண்ணீரே கண்களில் இல்லாதது போல வற்றி போகும் அளவிற்கு உன்னால் முடிந்தவரை அழுதுவிட்டாய். ஆனால் தனிமையில் நீ வடித்த கண்ணீரை யாருமே பார்க்கவில்லை என்று நீ நினைத்து கொண்டிருக்கிறாய். ஆனால் உன் சாயப்பாவின் சகலமும் அறிந்தவர். நீ செய்வது, நீ எண்ணுவது, நீ மனதால் நினைப்பது எல்லாமே எனக்கு தெரியும். கவலைப்படாதே என் பிள்ளையே. உன் கண்ணீருக்கு பதில் சொல்லும் நேரம் வந்துவிட்டது. நீ தனிமையாக வடித்த அத்தனை கண்ணீருக்கும் உனக்கான பதிலை நான் உனக்கு கொடுப்பேன். உன்னுடைய சோதனையான காலத்திலிருந்து, மனவேதனையான அந்த காலத்திலிருந்து உன்னை வெகு தொலைவிற்கு நான் உன்னை கூட்டிச் செல்லப் போகிறேன்.
இனி உன் வாழ்க்கையில் நீ மற்றவர்களுக்கு முன்பால் சந்தோஷமாக இருப்பதைப் போல காட்டிக் கொண்டிருந்தாயே, அந்த வாழ்வு நிஜமாகவே நிஜமாகப் போகிறது. மற்றவர்களுக்கு முன்னால் மட்டுமே நீ சந்தோஷமாக இருப்பதைப் போல காட்டிக்கொண்டிருந்தாய் அல்லவா, அந்த சந்தோஷம் எப்பொழுதுமே உனக்கு நிரந்தரமாக கிடைக்கப் போகிறது. தனிமையிலும் நீ அந்த சந்தோஷத்தை உணரதான் போகிறாய். இனி கண்ணீர் என்ற சொல்லிற்கே உன் வாழ்க்கையிலே இடமில்லை. இதுநாள் வரை மானம், அவமானம், இன்பம், துன்பம், கஷ்டம், வேதனை, சோதனை அனைத்தையும் பார்த்துவிட்டாய். இனி உன் வாழ்வில் எல்லாமே மாற்றம் காலமாக வரப்போகிறது. இனி உன் வாழ்க்கையில் மாறப்போகும் அந்த நிகழ்வுகளை பார்த்து நீயே ஆச்சரியத்தால் திளைத்து நிற்கப் போகிறாய். இதுதான் உன் வாழ்வில் நடக்கப் போகிறது. கண்ணீரற்ற வாழ்வை வரமாகவே பெறப்போகிறாய். உன் சாயப்பா கைகளிலிருந்து அள்ள அள்ள குறையாத வரமாகவே நீ அதை பெற்றுக்கொள்ளப் போகிறாய். உன் மனம் வேதனையால் உடைந்து விட்டதை, நீ மனக்குமுறல்களால் போராட்டப்பட்டு கொண்டிருப்பதை நான் அறிவேன் பிள்ளையே. உன் வாழ்க்கையை சீர்படுத்த, உன் கண்ணீரை துடைக்க இதோ உன் சாயப்பா வந்துவிட்டேன். உன் வாழ்க்கையில் மங்களம் உண்டாகப் போகிறது. பொற்காலம் உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறது. இது நடக்கும், நிச்சயமாக நடக்கும். இன்னும் கொஞ்சம் காலம் பொறுத்துக்கொள் என் கண்மணியே. உன்னை புறக்கணித்தவர்கள், நீ வேண்டாம் என்று உதறி சென்றவர்கள், நீ காட்டிய அன்பே மேலான அன்பு என்பதை புரிந்து கொண்டு உன்னிடம் ஓடி வந்து சேரும் காலம் வெகு தொலைவில் இல்லை. நீ காட்டிய அன்பிற்காக ஏங்கி, உன்னுடைய பாசத்திற்காக உன்னை ஓடி வருவார்கள், தேடி வருவார்கள். உன் ரணப்பட்ட மனதிற்கு மருந்தாக பல அதிசயங்களை நான் கொடுக்கவிருக்கிறேன். அந்த அதிசயம் உன்னிடம் வந்து சேரும் பொழுது உன் மனதை சந்தோஷமாகவும் மிக ஆனந்தமாகவும் வைத்துக்கொள். அப்பொழுதுதான் இரட்டிப்பு மகிழ்ச்சி, இரட்டிப்பு சந்தோஷத்தை உன்னால் உணர்ந்து கொள்ள முடியும். எண்ணமும் மனதும் தூய்மையாகவும் மென்மையாகவும் பாலை போல் அப்பழுக்கற்றதாகவும் தான் இருக்கிறது. ஆனால் சோதனைகள் பல உன் மனதையும் உன் வாழ்வையும் சூழ்வதால் உன் மனதை நீயே தேவையில்லாமல் குழப்பிக் கொண்டிருக்கிறாய். உன் அப்பா நான் இருக்கிறேன், எதற்குமே அஞ்சாதே. சோதனைகள் உன்னை தாக்கும் பொழுது ஓம் சாயிராம், ஓம் சாயிராம், ஓம் சாயிராம் என்று சொல்லிக்கொண்டே இரு. சோதனைகள் உன்னை விட்டு விலகுவதை உன் மனம் உணரவே செய்யும். உன்னுள்ளே நான் வாசம் செய்து கொண்டுதான் இருக்கிறேன். என் பாதங்களை தொட்டு நீ வணங்கும் ஒவ்வொரு நொடியும் நான் அந்த ஸ்பரிசத்தை உணர்ந்து கொண்டுதான் இருக்கிறேன். படி ஒவ்வொரு முறையும் நீ என் காலை தொட்டு வணங்கும் பொழுது உன்னுடைய வெற்றி நிச்சயமாக உன் அருகில் வந்து கொண்டே இருக்கிறது என்பதை முதலில் புரிந்து கொள். உன் அப்பா நான் இருக்கிறேன். உன் வாழ்க்கையில் துன்பத்தை மட்டுமே அனுபவிக்க நான் விடமாட்டேன், அனுபவிக்கவும் மாட்டேன் என்று நம்பிக்கையோடு இரு. அப்பா இருக்கிறார், என் வாழ்க்கையை மீட்டெடுப்பார், நல்ல நிலைமைக்கு என்னை கொண்டு வைப்பார் என்ற நல்ல எண்ணத்தை மனதில் வளர்த்துக்கொள். உன் எண்ணம் போல் உன் வாழ்வும் நல்லபடியாகவே நடக்கும். நல்லதை மட்டுமே நினை, நல்லது மட்டுமே நடக்கும் உன் வாழ்வில். கண்களை மூடிக்கொண்டு நிம்மதியாக இதை கேள். மறுகணமே நீ கேட்டது, நினைத்தது எல்லாம் உனக்கு நிறைவேறும். அந்த அறிகுறி உனக்கு தெரியும், நிச்சயமாக நிறைவேறும். உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை நீ புரிந்து கொள்ளத்தான் அந்த சூழ்நிலைகளை நான் உனக்காக கொடுத்து கொண்டிருக்கிறேன். ஆனால் அதை என் சாயப்பா எனக்கு துன்பத்தை கொடுத்து விட்டார், எனக்கு மனவேதனையை கொடுத்து கொண்டே இருக்கிறார், என் வாழ்க்கையில் மாற்றங்களை நிகழ்த்தவே மாட்டேன் என்கிறார் என்று என் மேலேயே குற்றம் சாட்டுகிறாய், என் மேலேயே கோபமும் படுகிறாய். எல்லாம் புரிந்த பிறகு, நம்மை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை எல்லாம் உணர்ந்து கொண்ட பிறகு பின்னே வருந்துவதால் எந்த பயனும் இல்லை என் குழந்தையே. நிச்சயமாக உன் வாழ்க்கையில் வெற்றி என்னும் கனியை எட்டி பிடிப்பாய். சர்வ நிச்சயமாக நான் உனக்கு அருகிலேயே உனக்கு பக்கபலமாக வழித்துணையாக வருவேன். உன்னை நல்வழியில் அழைத்து செல்வேன். உன் வாழ்க்கையில் வெற்றியடைய செய்வேன். நான் இருக்கிறேன், அப்பா இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு உன்னுடைய பயணத்தை மேற்கொள்.
நான் எப்பொழுதும் யாரையும் என்னை நம்பியவர்களையும் கைவிட்டதே இல்லை. நான் உன் இல்லத்தில் நுழைவதற்கு நீ வாயில் கதவை திறக்க வேண்டிய அவசியமே இல்லை. உன்னுடைய உள்ள கதவை திறந்தாலே போதும், மிக சுலபமாக நான் வந்து விடுவேன். நான் உன்னை ஆசிர்வதிப்பேன். என்னுடைய பார்வை எப்பொழுதும் உன் மீதுதான் இருந்து கொண்டிருக்கிறது. என் பார்வை எப்பொழுதும் உன் மீதுதான் இருக்கிறது. எனக்கு எந்த ஒரு உருவமும் கிடையாது. நான் உனக்காக எந்த ரூபமானாலும் எடுத்து வருவேன். உன் கவலைகளை தீர்க்க, உன் கண்ணீரை துடைக்க, உன் வேதனைக்கு மருந்து போட ஏதாவது ஒரு ரூபத்தில் உன்னை நெருங்கி வருவேன். அப்பொழுது உன் சாயப்பா உன் அருகில் இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்வதற்கான மன தைரியத்தையும் மன பக்குவத்தையும் உன்னில் வளர்த்துக்கொள் என்றுதான் நான் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கொண்டே இருக்கிறேன். இப்படி வேதனையாகவும் கவலையோடும் உன் முகத்தை வைத்துக்கொண்டு நீ உன் மனதை இப்படி நிம்மதி இல்லாமல் வைத்து கொண்டிருந்தால், நான் உன் அருகில் வந்தால் கூட அதை உன்னால் உணர முடியாது. ஏற்றுக்கொள்ள உன் மனமும் ஏங்காது. தைரியமாக இரு. உன் தந்தை நான் உனக்காகவே இருக்கிறேன். என்னுடைய வருகைக்காக காத்து கொண்டிரு. ஏதாவது ஒரு ரூபத்தில், ஏதாவது ஒரு நேரத்தில், கன நொடி போதும் அனைத்தையும் மாற்றி காட்டும் வல்லமை என்னிடம் இருக்கும் பொழுது, அந்த கன நொடி போதும் உன் கண்முன்னே நான் வந்து தோன்றுவேன். உன் பிரச்சனைகளுக்கான அனைத்து தீர்வாக நான் உன் கண்முன் வந்து நிற்பேன். பொறுமையாக இரு. உனக்கான நல்ல செய்தி சர்வ நிச்சயமாக நாளை உனக்கு வரும். உன்னை சூழ்ந்து இருக்கும் பிரச்சனைகளின் காரணத்தினால் எந்த ஒரு தவறான முடிவையும் நீயே எடுத்துவிட்டு உன்னையும் குழப்பிக்கொண்டு உன்னை சுற்றி இருப்பவர்களையும் குழப்பத்திற்கு ஆளாக்காதே. உனக்கு என்ன கொடுக்க வேண்டும், எதை கொடுத்தால் நீ மகிழ்வாய், எதை கொடுத்தால் நீ சந்தோஷமாக இருப்பாய் என்பது உன் சாயப்பாவிற்கு தெரியும் தானே? அது உனக்கும் புரியும் தானே? பின் உன் மனதை போட்டு ஏன் இவ்வளவு வருத்தத்திற்கு ஆளாக்கி கொண்டிருக்கிறாய்? காரணமில்லாமல் என்னுடைய வாக்கு உனக்கு கேட்காது. உன்னுடைய கண்களில் உன் சாயப்பாவும் பட்டிருக்க மாட்டேன். இதோ இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கிறாய்தானே? என்னை பார்த்து கொண்டிருக்கிறாய்தானே? என்னை உணர்ந்து கொண்டிருக்கிறாய்தானே? அப்படியென்றால் உனக்கான நல்ல நேரம் பிறந்துவிட்டது என்றுதானே அர்த்தம். கற்கண்டை போன்ற நற்செய்தி உன்னை தேடி வரும் நேரம் உன்னை நெருங்கி இருக்கிறது. உன் துயரங்கள் ஒரு முடிவுக்கு வரப்போகிறது. உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாம் சர்வ நிச்சயமாக பலித்தே தீரும். இது உன் சாயப்பா உனக்காகவே கொடுக்கும் சத்திய வாக்கேதான். உன் காயப்பட்ட மனதோடு நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். உன் மனபாரம் சற்று குறைந்திருக்கிறதா? குறைந்திருக்கும் என்று உன் சாயப்பா அதிகமாகவே நம்புகிறேன். குழப்பத்தில் இருக்கும் பொழுது எந்த முடிவையும் எடுக்காதே, எடுக்கக்கூட நினைக்காதே. ஏனென்றால் குழப்பத்தோடு எடுக்கும் முடிவு எதுவுமே சரியான முடிவாக இருக்கும் வாய்ப்பே கிடையாது. நிம்மதியாக இருக்கும் நேரத்தில் 100 முறை சிந்தனை செய்து எடுக்கும் முடிவே பல நேரத்தில் தவறாகி முடிகிறது. அப்படி இருக்கும் பட்சத்தில் நிம்மதியில்லாமல் இருக்கும் பொழுது எடுக்கும் முடிவு சர்வ நிச்சயமாக தவறாகத்தான் முடியுமே தவிர சரியானதாக இருக்குவதற்கு வாய்ப்பே கிடையாது. எனவே மனதை முதலில் நிம்மதியாக வைத்துக்கொள். உன் வாழ்வில் என் அற்புதங்களை நடத்துவதற்காக நான் முடிவு செய்துவிட்டேன். உனக்குள் மிகப்பெரிய மாற்றத்தை நான் தருவேன். அந்த மாற்றம் உன் வாழ்க்கையையே மாற்றப் போகும் மிகப்பெரிய மாற்றமாகத்தான் இருக்கும். உன் கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேற்றப்படும். நான் அதை நிறைவேற்றி காட்டுவேன். உன் பிரச்சனைகளுக்கான தீர்வை நானே உனக்கு வழங்குவேன். உனக்கான புதிய அத்தியாயம் நாளை துவங்க இருக்கிறது. உன் வாழ்க்கையையே மாற்றப்போகும் அத்தியாயத்தில் அடியெடுத்து வைக்கப் போகிறாய். ஓடோடி வந்து சாயிநாதரை, என் வாழ்க்கையில் மாற்றங்கள் நிகழ்ந்துவிட்டது என்று நீ சொல்லும் அந்த சொல்லிற்காகவே நானும் ஆவலோடு என்னுடைய தர்பாரில் காத்து கொண்டிருக்கிறேன். நிச்சயமாக நமக்கு வெற்றியை கொண்டு வந்து சேர்க்கும். நாம் நினைத்த இலக்கை அடையலாம். நாம் நினைப்பதற்கு மேலாகவே எல்லாம் நம் வாழ்க்கையில் நடக்கும்படி நாம் உருவாக்கி கொள்ளலாம். நம் கனவை நிஜமாக்கி கொள்ளலாம். நம்மளுடைய கனவு நினைவாகுவதை நாமே கண்குளிர பார்க்கலாம்.
அந்த பலத்தை நம்மிடம் இருப்பதை நாமே உணர்ந்து கொண்டு அந்த வழியில் நாம் சென்றோனா நாம் அடைந்த இலக்கை நினைத்த இலக்கை நிச்சயமாக அடைந்து வெற்றி என்னும் கனியை மிக அழகாக ருசிக்கலாம். நம்பிக்கையோடு முழு மனதோடு எப்பொழுதுமே சாயி நாமத்தை சொல்லிக்கொண்டே மனதில் நல்லதையே நினைத்து கொண்டிருந்தால் எந்த நாளும் சிறப்பான நாளாகவே இருக்கும். வேலைகளை திட்டமிட்டு செய்ய பழகலாம். முழு ஈடுபாட்டோடு நம் செயலை செய்தால் உனக்கான வெற்றி உனக்கானது மட்டுமே. எல்லா எண்ணங்களும் சென்ற பிறகு உன் மனதில் ஒரு புதுவிதமான வெற்றிடம் தோன்றும். அந்த வெற்றிடத்தோடு உன் வாழ்க்கை பயணத்தை நீ மேற்கொண்டால் உன் வாழ்வில் மிக பிரகாசமான ஒரு எதிர்காலத்தை உன்னால் காண முடியும். என்ன முடிவு எடுக்கலாம், பிரச்சனைகளுக்கான நிரந்தர தீர்வு என்ன என்பதை உன் மனம் மிக தெளிவாக சிந்தனை செய்யும். இந்த முழு நிலவு நாளில் இதை முழுவதுமாக கேட்டுவிட்டு நம்பிக்கையோடு கண்ணுறங்கு. இனி வரும் நாட்களில் உன் வாழ்வில் நிகழ்ந்த எல்லா சூழ்நிலைகளும் மாறி உனக்கான நல்ல சூழ்நிலை உருவாகும். நல்ல மாற்றங்கள் உன் வாழ்வில் நிகழும். எந்த பொருள் மீது ஆசை வைத்தாலோ எதையாவது எதிர்பார்த்து கொண்டிருந்தாலோ மனம் அலைப்பாய்ந்து கொண்டேதான் இருக்கும். அந்த மனதை கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும். அந்த மனதை நேர் எண்ணத்தோடு ஒரே சிந்தனையோடு இருக்க செயல்பட வேண்டும். அது எப்படி முடியும் என்றால் உன் மூக்கிற்கு மேலே இரு புருவ மத்திக்கு நடுவே உன் எண்ணங்களை கொண்டு வர வேண்டும். அப்படி உன் எண்ணத்தை நீ மிக ஆழமாக பார்த்தாயானால் உன்னுடைய அலைப்பாயும் மனம் மிக சரியாக உன்னுடைய எண்ணத்தை நோக்கியே செல்லும். இதைதான் நம் முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள். உன் எண்ணத்தை ஒரே எண்ணமாக ஒரே நேர்கோடாக வைத்துப் பார். அப்பொழுது உன்னுடைய அலைப்பாயும் மனம் ஒரே இடத்தில் இருக்கும். தீர்க்க சிந்தனையாகவே இருக்கும். எல்லாம் இனி வரும் நாட்களில் சரியாகிவிடும். நான் உனக்காகவே துவாரகா மாயியில் காத்து கொண்டிருக்கிறேன். உனக்கு வேண்டியதை வழங்கவே நான் யோசனை செய்து கொண்டிருக்கிறேன். உன் வாழ்க்கையின் கர்மாவோடு நான் போராடி கொண்டுதான் இருக்கிறேன். விரைந்து என்னை காணவா? விரைந்து வந்தாலும் என் தரிசனம் கிடைக்குமா கிடைக்காதா, என்னை பார்க்க முடியுமா முடியாதா என்று காத்திருக்கும் பல பேர் மத்தியில் நான் உன்னுடைய வருகைக்காக காத்து கொண்டிருக்கிறேன். ஏனென்றால் நான் தேடி கண்டுபிடித்த பொக்கிஷம் நீ அல்லவா. இனி உன்னுடைய வாழ்க்கை நீ விரும்பியது போல உனக்காகவே மாறப்போகிறது. நீ உன் வாழ்க்கையில் ஜெயிக்கப் போகிறாய். அதை ஆனந்தமாக நான் கண்டுகளிக்கப் போகிறேன். எது நடந்தாலும் அமைதியாக இருந்துவிடு. அப்படி நீ அமைதியாக இருந்தால் யாரையுமே உன்னால் மிக எளிதாக வசப்படுத்தி கொள்ள முடியும். ஏமாற்றம் அடையும் பொழுதோ வாழ்க்கையில் ஏதாவது ஒரு கசப்பான அனுபவங்களை சந்திக்கும் பொழுதோ நிதானமாக நின்று யோசி. அப்பொழுதுதான் உன்னுடைய எதிர்பார்ப்பே தவறு என்பது உனக்கு மிக தெளிவாக புரியும். பிறரை தாழ்த்தி பேசி உன்னுடைய தரத்தை உயர்த்தி கொள்ள நினைக்காதே. அப்படி செய்தால் கூடுவது உன்னுடைய தலைக்கணமாகத்தான் இருக்கும். நம் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்பட்டு விடாதா என்று கலங்கிக் கொண்டிருக்கிறாய். கலங்காதே என் பிள்ளையே. அனைத்தையும் நான் மாற்றியமைப்பேன். கற்றுக்கொள்ள வேண்டும் என்று முடிவு செய்துவிட்டால் முதலில் உன்னுடைய கவலைகளை மறக்க கற்றுக்கொள். பின்பு எந்த வடிவத்திலும் நீ என்னை தெளிவாகவே பார்க்கலாம். என்னை முழுவதுமாக உணர்ந்து என்னுடைய ஆசிகளை பரிபூர்வமாக பெறுவாய். எல்லாரும் தான் எல்லாவற்றையும் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அவர்களிடமிருந்து உன்னை மட்டும் தனித்து காட்டுவது எது தெரியுமா? அப்படிப்பட்ட சிந்தனை உனக்குள் வந்துவிட்டாலே போதும். அந்த இடம்தான் நீ வெல்லப் போகும் முதல் அறிகுறியாகவே இருக்கும். நீ எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியும் புதிதாக இருக்க வேண்டும். புதுமை பித்தனாக நீ இருக்க வேண்டும். அதுதான் உன்னை தனித்துவமிக்கவராக மாற்றியமைக்கும் உன் வாழ்வில். முயற்சி உடையார்
இகழ்ச்சி அடையார் அப்படின்னு சொல்லுவார்கள். நீ எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியும் உன்னை வெற்றி பாதைக்கு கண்டிப்பாக இட்டுச் செல்லும். எந்த ஒரு செயலையும் எல்லோரையும் போல் ஒரே மாதிரி செய்யாமல் புதிதாக வேறு மாதிரி செய்ய யோசிக்க பழகு. எல்லா பிரச்சனைக்கும் நிச்சயமாக ஒரு தீர்வு உண்டு. தீர்வே இல்லாத பிரச்சனையை இறைவன் உருவாக்குவதே இல்லை. ஆனால் வித்தியாசமான தீர்வை யோசிப்பவன்தான் வாழ்வில் வெற்றியை அடைகிறான். பிரச்சனை வந்துவிட்டதே என்று சோர்ந்து உட்கார்ந்திருப்பவன் வாழ்க்கையில் தோல்வியை தான் எட்டிப் பிடிக்கிறான். உன் செயல்களில் புதுமைகளை புகுத்திக் கொண்டே இரு. உன் எண்ணங்களுக்கு உயிர் கொடுத்து கொண்டே இரு. எப்பொழுதுமே மாற்றி உன் சிந்தனையை வைத்துக்கொள். எப்பொழுதுமே ஒரே மாதிரி சிந்தனையை செய்யாமல் மாற்றி யோசித்துப்பார். உன் பிரச்சனைகளுக்கான தீர்வை வேறு விதமாக யோசித்துப்பார். நீ நினைத்து கூட பார்க்க முடியாத எல்லா மாற்றத்தையும் உன் வாழ்வில் நடத்தி அமைப்பேன். உன் சாயி தேவ்.